ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் சிக்கன் போன் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நான் எலும்பில்லாத சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோன்னா, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம கலவையை நல்லா கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நான் நூடுல்ஸ் எடுத்துருக்கேங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் நல்லா வேக வைக்கணும். தண்ணி சூடாகிட்டுருக்கு. இது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து வேக வைக்கணும். ஏன்னா நம்ம நூடுல்ஸ் போட்டால் வேகும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வேகும். அதுக்கு தான். இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த நூடுல்ஸை நம்ம சேர்க்குறோம். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். மெதுவாக திருப்பி விடணும். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாதுங்க. நம்ம அப்படியே மெதுவாக திருப்பி விடலாம். ஒரு 2-3 செகண்ட்லேயே நமக்கு நல்லா வெந்துடும். 3 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. பார்க்கும்போது தெரியுது. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் சிக்கன் 65 நம்ம பொரித்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம சிக்கன் 65 ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் 65 பொரிஞ்சிட்டே இருக்குது. நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த பொரிஞ்சடிச்சு நம்ம எடுத்துட்டோம். இதை நம்ம பீஸ் பண்ணி சின்னதாக பிச்சு நம்ம வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெயிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த எண்ணெயில் சேர்த்துங்க. நான் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிண்டி விடுவோம். எண்ணெயிலேயே லைட்டாக தீயிலே நம்ம செய்யலாம். இது நல்லா கிண்டி விடுங்க முட்டையை. அவ்வளோதாங்க, கிண்டி விட்டுட்டு நம்ம இது கூட வெஜிடபிள்ஸு பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கணும். ரொம்ப வதக்காதீங்க. பாதி வெந்தால் போதும். லைட்டாக வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக வதக்கினா போதும். லைட்டாக அப்படியே வதக்கி விடுங்க. இது கூட நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் விடுங்க. அப்படியே வேகட்டும். அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை இப்போ நம்ம இது கூட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடலாம். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அழகாக நம்ம மெதுவாக கிண்டி விடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்ல வாசனை வருது. இது நல்லா நல்லா கலந்து விடுங்க. கலந்தாச்சு. இப்போ இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம வெந்ததும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கொட்டிட்டேன். நல்லா நம்ம கிண்டி விடலாம். பாருங்கள், நூடுல்ஸ் எது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா பொலன்னு இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எப்படி வந்திருக்குன்னு. பார்க்கவே தெரியும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா வாசனையாக இருக்குது. இதே போல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா வந்திருக்குது, உதிரி உதிரியாக வந்திருக்குது நூடுல்ஸு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கலேருந்து குட்டீஸ்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். நீங்களும் சிக்கன் நூடுல்ஸ் ஒரு டைம் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே தெரியுதா, கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். பாருங்கள், சூடாக சுவையானது ரெடி ஆகிடுச்சு சிக்கன் நூடுல்ஸ். ஓகே, பாய்.